இப்போ நீங்கள் ஃபோன் சர்வீஸ் கொடுக்குறீங்க, கொடுக்கும்போது அதில் உள்ள டேட்டாஸ்லாம் உங்களுக்கு ஒரு பர்சனல் டேட்டாஸ் இருக்கும், முக்கியமான டேட்டாஸ் இருக்குன்னா ஒரு பயம் கண்டிப்பாக இருக்கும். என் பொருளை நான் வந்து சர்வீஸ் கொடுக்குறேன், கொடுக்கும்போது அதில் என்ன என்னோட பர்சனலாக சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்கும், அது எதுவும் மிஸ்யூஸ் ஆயிருமான்னு கண்டிப்பாக பயம் வர்றது எனக்கு இயல்பான விஷயந்தான். சப்போஸ் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் இருக்குது, பாஸ்வேர்டு நீங்கள் கொடுக்க விருப்பம் இல்லைன்னா நோ ப்ராப்ளம். ஸோ என்ன பிரச்சனையை கொடுக்குறீங்களோ அந்த பிரச்சனையை செக் பண்ணிக்குவோம். எக்ஸாம்பிள், பிரச்சனையை பொறுத்தும் ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்பீக்கர் கேட்கலன்னு கொடுக்குறீங்க, டேட்டாஸ் இருக்குது, நாங்கள் எங்கள் சிம் போட்டு இன்கமிங் பேசி செக் பண்ணிக்குவோம். ஸோ அந்த மாதிரி என்னென்ன சிம் போடு ஃபோனை அன்லாக் பண்ணாமல் நம்ம யூஸ் பண்ணி செக் பண்ணிக்க முடியுங்கிற பிரச்சனை இருக்கோ அதை நாங்கள் அப்படி பண்ணிக்குவோம். சப்போஸ் இதை வந்து மெனுக்குள்ளே போய் இந்த பிரச்சனையை செக் பண்ணி தான் ஆகணும்னா உங்களை வர வச்சு செக் பண்ணிடுவோம். ஸோ கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் டேட்டாஸ் இருக்குது அப்படின்னா, பர்சனல் டேட்டாஸ் இருக்குன்னா நீங்கள் பாஸ்வேர்டு கொடுக்க வேணாம்னு தான் நான் சொல்லுவேன். பாஸ்வேர்டை கொடுக்காதீங்க, கொடுக்காம யூஸ் பண்ணுங்கள், செக் பண்ணுங்கள். அது எந்த சர்வீஸ் சென்டரில் கொடுத்தாலும் அது உங்களுக்கு ஒரு சேஃபாக இருக்கும். பட் என்னோடய சஜஷன் நான் என்ன சொல்லுவேன்னா 99% அதை மிஸ்யூஸ் பண்ணுறவங்க கம்மி தான்.